ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் காயத்தால் விலகிய பிருத்வி ஷா சையத் முஸ்டாக் அலி தொடரில் அதிரடியாக அரை சதம் அடித்து ஃபார்முக்கு திரும்பியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகமான இளம் வீரர் பிருத்வி ஷா அறிமுக போட்டியிலேயே சதம் அடித்து அசத்தினார். அந்த தொடரில் அபாரமாக ஆடியதன் மூலம் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திலும் இடம்பெற்றிருந்தார். ஆனால் பயிற்சி போட்டியில் காயமடைந்ததை தொடர்ந்து அந்த தொடரிலிருந்து விலகி நாடு திரும்பினார் பிருத்வி ஷா. காயத்திலிருந்து குணமடைந்த பிருத்வி ஷா ஐபிஎல்லுக்கு முன்னதாக சையத் முஸ்டாக் அலி T20 தொடரில் மும்பை அணியில் ஆடி வருகிறார். காயத்திலிருந்து மீண்டு வந்த பிருத்வி ஷா முதல் 3 போட்டிகளில் சரியாக ஆடவில்லை. இதனால் மிகுந்த மனவேதனையில் இருந்தார் பிருத்வி. இந்த நிலையில் கோவா அணிக்கு எதிரான போட்டியில் அபாரமாக ஆடி அரை சதம் அடித்த பிருத்வி ஷா மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியுள்ளார். மும்பை கோவா அணிகளுக்கு இடையான போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய கோவா அணி 20 ஓவரில் 140 ரன்கள் எடுத்தது. 141 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியின் தொடக்க வீரர்கள் பிருத்வி ஷா மற்றும் ரஹானே ஆகிய இருவரும் நல்ல தொடக்கத்தை அமைத்து கொடுத்தனர். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 95 ரன்களை சேர்த்ததால் மும்பை அணியின் வெற்றி எளிதானது. குறிப்பாக பிருத்வி ஷா அபாரமாக ஆடினார். 47 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்ஸருடன் 71 ரன்களை குவித்தார். காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள பிருத்வி ஷா அபாரமாக ஆடி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியிருப்பது நல்ல விஷயம். பிருத்வி ஷாவின் அதிரடியால் 19வது ஓவரிலேயே இலக்கை எட்டி மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. பிருத்வி ஷாவின் ஃபார்ம் குறித்து உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.